பிரபாகரன் 900 நாளுக்கு மேலே போயிட்டுருக்கு. நாங்கள் 50 நாள் 100 நாள்னு கண்டினியூவாக நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு விஜய் வந்து பேசிட்டு போன பிறகு இது ஒரு பேசுபொருள் ஆனதுனால இதை மறு ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அவர் ஒரு டிமாண்ட் மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி வச்சிருக்காரு இல்லையா? அதற்கான வாய்ப்புகள் இருக்குதா இங்கே? முதல்ல இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கான அனுமதி அப்படின்றது முழுமையாக ஏர்போர்ட் அத்தாரிட்டில இருந்து கிடைக்கல. அதாவது ஒன்றிய அரசாங்கத்திடம் இருந்து கிடைக்க வேண்டிய இந்த அனுமதி அப்படின்றது 2 ஸ்டேஜ், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1 அப்படின்றது சைட் கிளியரன்ஸும், ஸ்டேஜ் 2 அப்படின்றது அதர் பிரைமரி கிளியரன்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. அப்போ முதல் கட்ட அந்த ஸ்டேஜ் 1க்கான அனுமதி தான் கிடைத்திருக்கே தவிர்த்து மீதி பெரும்பான்மையான அனுமதி அப்படின்றது இன்னும் கிடைக்கல. ஓகே. அப்ப இப்ப மாநில அரசாங்கம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இதுக்கு லேண்ட் அக்விசிஷன் செய்வதற்கான ஒரு அத்தாரிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணி லேண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை அளப்பதற்கான அந்த அதிகாரிகளை நியமித்து இருக்கிறார். அதுக்கான அரசாணை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நிர்வாக ஒப்புதல் அளித்து ஒரு அரசாணை அப்படின்றது 23/11/2023 வந்து வெளியிடப்பட்டது. அப்ப இந்த மாதிரியான ஒரு பேசிக் விஷயங்கள் தான் இப்போ வரைக்கும் நடந்திருக்கே தவிர்த்து இன்னும் அந்த இடத்தை அளப்பதற்கான ஒரு முயற்சி, அந்த லேண்ட் அக்விசிஷன் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த லேண்ட் எல்லாம் வேணும்ன்றதுக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜரை இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இந்த ஸ்டேஜ்ல தான் இது இருக்கு. அதே மாதிரி டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி அப்படின்ற அந்த ஸ்டடியும் வந்து மேற்கொள்ளப்பட வேண்டும். அதே மாதிரி என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், அதுக்கு முன்னாடி சோஷியோ இம்பாக்ட் அசஸ்மெண்ட், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் இப்படி இதுல இந்த திட்டத்தினால எப்படி பாதிப்படையும் அப்படின்ற ஒரு ஆய்வையும் மேற்கொள்ளப்பட வேண்டியது இருக்கு. அப்ப இந்த ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்ட பிறகு அது சரியா தப்பான்றதெல்லாம் பார்த்த பிறகுதான் இந்த முடிவு வந்து அரசாங்கம் எடுக்கணும். ஆனால் மாநில அரசு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு முன்முடிவாக இந்த திட்டத்தை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட செயல்படுவதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. எந்த ஒரு வளர்ச்சி திட்டம் அப்படின்னா கூட அந்த வளர்ச்சி திட்டத்தில் 3 விஷயத்தை வந்து பார்ப்போம். ஒரு என்வரான்மெண்டல் இன்ஜினியரா நாங்க வந்து பாத்தீங்கன்னா என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்யும் போது அந்த பகுதியோடைய சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்துல அவங்களுடைய பொருளாதாரத்துல என்ன பாதிப்பை ஏற்படுத்தும், 3வதாக தான் இந்த திட்டத்தினால் என்ன பொருளாதார நன்மை கிடைக்கும் அப்படின்றதை 3ஐயும் ஒரு தராசுல வைத்து பார்த்து இந்த திட்டம் வேணுமா வேண்டான்ற ஒரு முடிவு வந்து அரசு வந்து முன்னெடுக்கணும். ஆனால் சுற்றுச்சூழலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த பகுதியோட மக்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து கணக்கில் பொருட்படுத்தாமல் வெறும் பொருளாதார நலனுக்காகவே இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்படுது. அப்ப இதுதான் வந்து தவறு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. இது வந்து அதிமுக காலத்தில் இருந்து இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த திட்டம் தொடர்ச்சியாக மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. 3 அமைச்சர்கள் உட்காந்து இந்த மக்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதெல்லாம் நமக்கு தெரியும். எல்லாம் உட்காந்து பேசினாங்க. ஒரு 50 பேர் அங்கிருந்து வந்து எல்லாம் இங்க பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினாங்க. ஆனா இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த திட்டத்தை கைவிடக்கூடிய எண்ணத்துல இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இல்ல, அரசு முன்னெடுக்கும் இந்த நகர்வுகளை பார்க்கும்போது அவங்க உறுதியாக இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. அப்ப இந்த சைட் செலக்ஷன் இருக்குல்ல, இந்த சைட் வேணுமா வேண்டாமான்ற முடிவை இன்னும் எடுக்கப்படாத ஒரு சூழல் தான் இப்ப நம்ம இருக்கிறோம் ஆக்சுவல். சரி. ஆனால் இந்த சைட்டு தான் நம்ம கண்டிப்பா கொண்டு வரணும்ன்ற ஒரு முன்முடிவோட அரசு வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சைட் அப்படின்றது இருக்குல்ல, ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா ஒரு 2-3 ஆல்டர்னேட்டிவ் சைட் கொடுப்பாங்க. அப்படி இந்த திட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா 4 ஆல்டர்னேட்டிவ் சைட் கொடுக்கப்பட்டு இறுதியாக 2 இடங்கள், பன்னூர், பரந்தூர் 2 இடங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டு பரந்தூர் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இதை விட கம்மியான சூழலில் பாதிப்பு இருக்கக்கூடிய, இதை விட கம்மியா மக்கள் பாதிப்பு இருக்கக்கூடிய பன்னூரை வந்து எதுக்கு ரிஜெக்ட் பண்ணாங்கன்றதுக்கான ஒரு விளக்கம் அப்படின்றது இல்ல. இந்த ஆல்டர்னேட்டிவ் சைட்டுக்கெல்லாம் முன்னாடி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை வந்து விரிவாக்கம் செய்வதுதான் இதோடைய ஒரிஜினல் திட்டமாக இருந்தது. 2007 வந்து கொண்டு வரப்பட்ட திட்டம். அது 2021 வரைக்கும் அரசாங்கத்துக்கு அந்த திட்டம் வந்து லைவா அது வந்து நடைமுறையில இருந்துச்சு. ஆனால் 21ஆம் ஆண்டு வந்து இதை வந்து கைவிடுறாங்க. அப்ப 882 ஏக்கர் வந்து இந்த பகுதி கெருகம்பாக்கம், அதே மாதிரி கொலப்பாக்கம், மணப்பாக்கம், இந்த 3 பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா 882 ஏக்கர் வந்து நிலம் இருப்பதாகவும்
அதை கையகப்படுத்தி அந்த இடத்துல வந்து இருக்கிற ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்றதுதான் அரசுடைய திட்டமாக இருந்துச்சு. அப்ப 2021ஆம் ஆண்டு எதற்காக, எந்த காரணத்துக்காக இந்த திட்டம் கைவிடப்பட்டுச்சு அப்படின்ற விளக்கமும் கிடையாது. அப்ப அதை செய்யாமல் ஏன் வந்து இப்ப நீங்க புது ஏர்போர்ட்டை வந்து இங்க பரந்தூர்ல வந்து ப்ரொபோஸ் பண்றீங்க? மினிஸ்டர் பாத்தீங்கன்னா இதுக்கு கேள்விக்கு பதில் கேட்கும் போது அந்த இடத்துல இந்த லேண்ட் வேல்யூ வந்து அதிகமா இருக்கு. அப்ப பழைய மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணோம்னா 10,000 கோடி செலவாகும். 10,000 கோடி செலவாகுன்றதுனால நாங்க வந்து சீப்பர் லேண்ட் பரந்தூரை வந்து சூஸ் பண்றோம்னு சொல்றாரு. ஆனால் சென்னை சிட்டில இருந்து நீங்க பரந்தூருக்கு வந்து ஏர்போர்ட்டை கனெக்ட் பண்ணி இது மெட்ரோ ரயில் வந்து கனெக்ட் பண்ண போறாங்க. அந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் 12,000 கோடி செலவாகும். அப்ப நிச்சயமாக இதை விட கூடுதல் செலவு தான் நம்ம பரந்தூருக்கு பண்ண போறோம். கூடுதல் சுற்றுச்சூழல் பாதிப்பு, மிக அதிகமான விலை வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் கொடுக்க போறாங்க. அப்ப நிச்சயமாக இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்த்து பரந்தூரை வந்து கைவிட வேண்டும், இந்த முயற்சி வந்து அரசு மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்றதுதான் பூவுலகின் நண்பர்களுடைய கோரிக்கை.